தமிழக காவல்துறையில் நிலவி வந்த சுமார் 9 கால காத்திருப்பு இப்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. தமிழகத்தின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் இன்று காலை 10:45 மணிக்கு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு அமைந்த பிறகு காவல்துறையின் மிக உயரிய பதவியில் நடத்தப்பட்டுள்ள முதல் அதிரடி மாற்றம் இதுவாகும். இதுவரை தேர்தல் ஆணையத்தால் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருந்த சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக மகேஷ்குமார் அகர்வால் இந்த உயர் பொறுப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு சங்கர்ஜிவால் ஓய்வு பெற்ற பிறகு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாமல் இருந்த சூழலில் புதிய டிஜிபியை தேர்ந்தெடுப்பதற்கான UPSC ஆலோசனை கூட்டம் கடந்த வாரம் டெல்லியில் நடைபெற்றது. தகுதியான 3 அதிகாரிகளின் பட்டியலில் இருந்து அவர்களின் சீனியாரிட்டி மற்றும் நற்பெயர் அடிப்படைகள் 1994ஆம் ஆண்டு பேட்ஜ் IPS அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வாலை தமிழக அரசு இறுதி செய்துள்ளது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இவர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இப்பதவியில் நீடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மகேஷ்குமார் அகர்வால் வெறும் காவல்துறை அதிகாரி மட்டுமல்ல, அவர் ஒரு சட்டப்பட்டதாரி மற்றும் மனிதவள மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழக காவல்துறையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. குறிப்பாக சென்னை காவல் ஆணையராக இருந்தபோது கொரோனா முதல் அலையின் போது இவர் மேற்கொண்ட சிறப்பான பணிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. காவல் கரங்கள் என்ற உன்னத திட்டத்தையும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் போன்ற முன்னெடுப்புகளையும் தொடங்கி வைத்தவர். மேலும் சேலம் ரயிலில் நடந்த கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளை வழக்கு போன்ற சவாலான வழக்குகளை வெற்றிகரமாக கையாண்ட அனுபவமும் இவருக்கு உண்டு. மத்திய புலனாய்வு அமைப்பான CBI பிரிவிலும் பணியாற்றியுள்ள மகேஷ்குமார் அகர்வால் சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சரின் பதக்கங்களை பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி அமைந்துள்ள இந்த சூழலில் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்துவதும் போதைப்பொருள் இடமாட்டத்தை முற்றிலுமாக தடுப்பதும் இவருக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்ற பிறகு தமிழக அரசு மிக விரைவில் அறிவிக்க உள்ள சிங்கப்பெண் எனும் பெண்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு திட்டம் இவருடைய தலைமையின் கீழ் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக காவல்துறை இனி ஒரு புதிய திசையை நோக்கி பயணிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.